ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எழுந்து நின்று அவரை நினைத்து எந்த நோக்கத்தோடு நம்ம கடந்து வந்திருக்கிறதோ அந்த நோக்கங்கள் எல்லாம் அவர் முன்னிலையிலே கொட்டி விட்டுருவோம். கொட்டி தீர்த்துவோம் சொல்லுவாங்க, சொல்லி தீர்த்து விடுவோம்னு சொல்லுவாங்க. எதையும் மனசுக்குள்ள வைக்க வேண்டாம். பாரமாய் இருக்கும் எல்லா பாரத்தையும் அவர் பாதத்திலேயே இறக்கி வைப்போம். கண்களை மூடி இனி வரக்கூடிய நேரங்கள் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும். கிருபையால் என்னை நிரப்ப வேண்டும் என்று ஒரு ஆறுதலோடு, ஒரு நம்பிக்கையோடு அன்னையோடு சேர்ந்து நாமும் வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுவோம். வெகு நாளைக்கு பிறகு உங்களோட தொடர்பு கொள்ளுகிறேன். ஆண்டவர் நம்மை நினைக்கிறாரா? ஆண்டவர் நம்மை நினைக்கிறாரா? சந்தேகம் இல்லை. எப்பாவது ஒரு நேரத்திலேயே அவர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்றபடி யாராவது இருக்கா? நான் இருக்கேன், நான் சொல்லியிருக்கேன், என்னை மறந்துட்டேன் நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரு சோதனை வந்த நேரத்திலேயே, எனக்கு ஒரு வேதனை வந்த நேரத்திலேயே நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன், உனக்காக எவ்வளோ நாளாக நான் வேதத்தை அறிவித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேரோட முன்னிலையில் நான் வேதத்தை அறிவிக்கிறேன். எனக்கு இந்த வேதனை வரலாமா? இந்த சோதனை எனக்கு வரலாமா? என் சகோதரி, என் சகோதரன் கோவிட் காலத்திலேயே ஒரு வாரம் விட்டு 2 பேரும் இறந்து போயிடுச்சு. நல்லா இருந்தாங்க. வேதனை வருமா வராதா? வருமா வராதா? இதே மாதிரி யாருக்குமே இல்லையா? அவ யாருக்குமே துன்பம் இல்லை, வேதனை இல்லை, கட்டம் இல்லை, நெருக்கடி இல்லை, நோய் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை, எல்லாம் திருப்தியா இருக்க இல்லையா? பின் எதுக்கு வந்தீங்க? பின் எதுக்கு வந்தீங்க? ஓ, கொடுத்ததற்கு நன்றி சொல்றதுக்கு வந்திருக்கீங்களா? பொய், அப்பட்டமான பொய் சொல்லுவீங்க நீங்க. இயேசு கூட பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இயேசு கூட பொய் சொல்லியிருக்கிறாரு, நான் சொல்லக்கூடாதா? இயேசு பொய் சொல்லியிருக்கிறாரா? வேதம் பரிசுத்தே கிடையாதா? கோவிலுக்கு நாங்கள் எல்லாம் போறோம், நீ வரியா? இல்லை, நான் வரல, நீங்க போங்க. அதுக்கப்புறம் பின்ன ஏன் போய் சொன்னேன்? நான் வரேன்னு சொல்ல வேண்டியதானே? பெரியவங்க சொன்னா பொய் இல்லை, சிறியவங்க சொன்னா பொய் இல்லையா? ஆனால் அதுக்கு விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். உங்க கூட எல்லாரும் சேர்ந்து நான் வந்தேன்னா எல்லாரும் என்ன அடிச்சு கொண்டு, அதனால நான் மறைமுகமாக வர்றேன்றான். இப்போ நம்ம அப்படிதான் உள்ளத்தில் கலக்கத்தோட வந்திருப்பீங்க, சங்கடத்தோட வந்திருப்பீங்க, வேதனையோட வந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நேரடியாக சொல்ல முடியுமா? நான் மறைமுகமாக சொல்லிக்கிறேன்றேன், அப்படிதானே? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று. ஏன் அவ்வாறு சொல்லணும்?
ஒவ்வொரு திருப்பலியிலையும் இது என் நினைவாக. அவர் நம்மை பார்த்து நீங்க என்ன மறந்துட்டீங்க, அதனால நினைவுபடுத்துகிறார். மறக்காதே, என்னை மறக்காதே. நினைத்து இருக்கிற ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை என்று உறுதியாக சொல்லுகின்ற நேரத்திலேயே ஏசியா 44 21 வாசிங்க. ஏசியா புத்தகத்திலேயே 44 21. யாக்கோபே, இஸ்ராயேலே நினைக்கொள்வார், நீ என். அந்த இடத்திலேயே நம்ம நினைச்சு பார்க்க வேண்டியதாம, நம்மளை ஒவ்வொருத்தரையும் யார் என்னன்னு கூப்பிடுறார். அவர் ஊழியன் என்று சொன்னால் இங்க நின்று பேசுவது மட்டும் ஊழியம் அல்ல, அது ஒரு ஊழியம். ஜெபிப்பது ஒரு ஊழியம், சொல்வது ஒரு ஊழியம், தகவல் கொடுப்பது ஒரு ஊழியம். எத்தனையோ விதத்தில் ஊழியங்கள் உண்டு. சில பேர் என்ன நினைக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் ஊழியம் நினைச்சுட்டு இருக்கிறேன். இல்லையா? இல்லை, பலவிதமான ஊழியங்கள் கர்த்தருடைய பாதையில் உண்டு. அந்த அடிப்படையிலேயே நம்மை பார்த்து சொல்லுகின்றது, வெறும் யாக்கோபே என்று மட்டும் அழைப்பது மட்டுமல்ல, இஸ்ராயேலே என்று மட்டும் அழைப்பதல்ல, நீர் என் ஊழியன் என்று சொல்வது மாத்திரமல்ல, ஆணித்தரமாக சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன். பிரியமானவரே, ஒரு பொருள் நம்ம வாங்கினால் அந்த வாங்குவதற்கு முன்னே எத்தனை முறை அது திருப்பி 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 பார்ப்பீங்களா இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு கத்திரிக்காய் சாதாரணமாக மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ஒரு கத்திரிக்காய், அது வாங்கிறதா இருந்தால் சகோதரர்களும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களெல்லாம் போய் எல்லாம் புரட்டி புரட்டி பார்க்க மாட்டாங்க. சகோதரனும் சகோதரியும் சேர்ந்து கடைக்கு போனால் சீக்கிரமாக ஏற்றி, எவ்வளோ நேரமாக ஒரு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னும். சும்மா இருங்க, கத்திரிக்காயில் இருக்கிற சொட்டையாக இருக்குது, புழு இருக்குதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அது அங்கே வெட்டி அறியும் போது தான் தெரியும். அதனால் நான் பார்த்து எடுக்கணும். ஓ, பார்த்து எடு, நாங்கள் நிற்கிறேன். எங்கே? ஏன் 4 நீங்களும் எடுத்து போடுங்களேன்னா, தெரியாமல் நான் எடுத்து போட்டிருக்கேன்னு நினச்சிங்களேன். வீட்டில் போயிட்டு வெட்டும்போது அப்போவே நினச்சேன், நான் எடுத்த கத்திரிக்காயிலே சுத்தமாக இருந்தது, நீங்கள் எடுத்தது. அதனால் உங்களை இனிமேல் எங்கள் கூட சந்தைக்கு வரணும். ஆண்டவர் அப்படி சொன்னாரா? உங்க கூடவே நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிற அந்த தேவன், உன் உருவாக்கிய தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் மறக்க மாட்டேன், ஒருபோதும் மறக்க மாட்டேன். என்னை நீ நிராகரித்தாலும், என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன். காரணம், நீ என் சொத்து. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீ என் சொத்து என்று சொல்லுகிறார், உரிமையோடு சொல்லுகிறார். உன்னை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன், உன்னை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். ஒரு காலத்தில் நீ என்னை விட்டு விலகி சென்றிருந்தாலும், அந்த பாதையில் நீ தவறி சென்றிருந்தாலும், நீ செய்த பாவத்தின் மூலமாகவும், நீ செய்த அநியாயத்தின் மூலமாகவும், நீ செய்த அக்கிரமத்தின் மூலமாகவும் ஒருவேளை நீ தவறி இருந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். காரணம், உன்னை நான் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறேன். ஆமென். அம்மா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரா? சும்மா கிடைக்கிற பொருள் மாதிரி கொடுத்தாரா, இல்லையா விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரா? அதிலையும் பொக்கிஷமான விலை, அவருடைய ஏக குமாரனுடைய இரத்தம். அதுக்கு விலை யாராவது சொல்ல முடியுமா? 1 கொரிந்தியர் 6 20 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6 20 சொல்லுகிறது, உன்னை நான் விலை கொடுத்து வாங்கினேன், என் இரத்தத்தை விலையாக கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விலை கொடுத்து மீட்டுள்ளார் என்று சொன்னால் அடகு வைக்கப்பட்டிருந்தது நம்மை. நம் பாவத்தின் மூலமாகவே நம் அடகு வைக்கப்பட்டிருந்தார். இந்த உலகத்தின் அதிகாரிக்கு
அதிபருக்கு அடகு வைக்கப்பட்டிருந்ததனாலேயே அவர் மூட்டி எடுத்தார். எப்படி? வெள்ளியோ தங்கமோ அல்ல, மாறாக அவருடைய ஏக குமாரனுடைய இரத்தம். அதனாலதான் அவர் உரிமையாக சொல்லுகிறார், உன்னை நான் மறக்க மாட்டேன். பழைய ஏற்பாட்டிலேயே யோசேப்புன்னு ஒரு கதாபாத்திரம் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாக்கோபினுடைய இளைய மகன். அந்த யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொருத்தம் உண்டு. பொருத்தம். அந்த யோசேப்பு யாக்கோபினுடைய அவருடைய தகப்பனுடைய கடைசி பிள்ளை அதானே. வயதான காலத்திலேயே அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அருமையாக, தப்பா நினைக்க வேண்டாம், நம்ம குடும்பங்களிலேயும் கடைசி பிறக்கிறவங்களுக்கு அனுபவசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். கடைசியிலே பிறந்தவர்களே ரொம்ப செல்லம் கொடுத்து செய்வான் இல்லையா? என்னையும் அப்படி தான் வளர்த்துனாங்க, ரொம்ப செல்லமாக வளர்த்துனாங்க. ஆம்பளைங்களெல்லாம் கடைசியாக பிறந்த கடைக்குட்டி என்ற முறையில். ஆனால் நான் துரோகியாக மாறிட்டேன் அவங்களுக்கு ஒரு காலத்தில். இப்போ இல்லை, ஒரு காலத்தில். ஆனால் அந்த செல்லத்தை போலவே யோசேப்புக்கும் ஒரு செல்லமாக, மற்றவர்களாலே பொறாமப்படக்கூடிய விதத்திலே. நம்ம குடும்பத்திலேயும் 4-5 பேர் குடும்பம், இப்போல்லாம் 1-2 தானே இல்லையா? அந்த காலத்திலேயே 5, 6, 7, 8 அப்படின்னு இருக்கும். 10, 12 வேலைக்கு இருக்குமா? அவ எண்ணிக்கிட்டே போகலாம் இல்லையா? அதுக்கு வேறு வேலையே கிடையாது அவங்களுக்கு. அதனால 1, 2, 10, 12 வரைக்கும் வந்ததுனால அதில் கடைசி குட்டிக்கு செல்லம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தானே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு கிடைத்த அந்த பெருமை, அவர் எல்லாரும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற காரணத்தினாலே, எல்லோரும் அவரை கொஞ்ச வேண்டும் என்ற நோக்கத்தினாலேயே அவருடைய தாயின் தகப்பனும் அவரை அதிகமாகவே நேசித்தார். அதிகமாக நேசிப்பது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு உடையும் கொடுத்தார். அப்போ மற்றவங்களுக்கு அந்த பொறாமை இருக்காதா? 2, 3, 4 எல்லாம் இருக்கிற இடத்துலையே இன்னும் பெருசா அவனுக்கு கொடுத்துட்டான், எங்களுக்கு இல்லை. இன்னைக்கு சொத்து சுகத்துக்கெல்லாம் நம்ம வீட்டிலேயே சண்டை போடுற எத்தனை பேர் இருக்கோம் இல்லையா? கல்யாணம் பண்ணி அனுப்பினா அதோட முடிஞ்சு போச்சின்னு சொல்லக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இருக்கா இல்லையா? உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சு, இனி என்னடி? இந்த கேள்விக்காக இனி என்னடி? நீ உன் வீட்டுக்கு போ, அங்கே போ, அங்கே போ, இங்கே வராத, என் அம்மாவை பார்த்துட்டு போ, அப்படியே பார்த்துட்டு போயிடு. இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. இருக்கா இல்லையா? சொத்துக்காக. இதே தாங்க யோசேப்புக்கு நேர்ந்தது. யோசேப்பு மீது இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாகவே யோசேப்பின் சகோதரர்கள் அவனை கொண்டு போய் பாழ் கிணத்துக்குள்ளவே தள்ளி போட்டார். இன்று நம்மையும் பாழ் கிணத்துக்குள்ள தள்ளி போட வேண்டாம். எத்தனையோ விதத்திலே நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார்கள், எத்தனையோ விதத்திலே நமக்கு சோதனையை கொடுக்கிறார்கள், வேதனையை கொடுக்கிறார்கள், உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள். ஆனாலும் யோசேப்பு அது தாங்கிக் கொண்டார். அதனாலே கடவுள் அவனை மறக்கவில்லை. அவனை அந்த கிணத்துக்குள்ளேருந்து எடுத்து அவனை எத்தனை காசுக்கு வித்தார்? 20 காசுக்கு வித்தார். ஆனால் அதே செல்ல மகனாகிய இயேசு கிறிஸ்துவே 30 காசுக்கு வித்தார். வேத புத்தகத்திலே இருக்கக்கூடிய 2ம் அவனை 20 காசுக்கு வித்து விட்டார் என்று சொன்னால், இயேசுவே 30 காசுக்கு வித்து விட்டார். காட்டி கொடுப்பதும் வித்து விடுவதும் ஒன்றுதான்.
அதனால தான் சொன்ன இயேசுக்கும் யோசேப்புக்கும் கொஞ்சம் பொருத்தம் உண்டு என்று. பிரியமானவரே, அந்த யோசேப்பு எவ்வளவோ துன்பப்பட்டு இருப்பார் சிறையிலேயே, எவ்வளவு அவமானப்பட்டு இருப்பார் அந்த சிறையிலேயே. ஏன் அந்த சிறைக்குள்ள இருக்க வேண்டும்? வாங்கினவர் அவன் மீது அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டு அவனை சிறைக்குள்ளே தள்ளினதாகவே வேதம் வாசிக்கிறது. யோசேப்பு எதற்காக சிறைக்குள்ள சென்றார்? அநியாயமாக. ஃபரோவோட மனைவி, நான் அந்த கதைக்கு வரல, உங்களுக்கு புரியும். ஆனால் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட யோசேப்பே சிறை கூடத்துக்குள்ளவை அனுப்பி வைத்தார். அநியாயமாக குறை சொல்லி இயேசுவே என்ன செய்தார்? அவரையும் சிறையில் அடைத்தார். ஒரு நாள் முழுவதும் அவரை கட்டி வைத்து சிறையிலே அடித்து துன்புறுத்திய காட்சி. இன்னும் சில நாட்களுக்கு பிறகு அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வருடா வருடம் நம்ம அதை தியானிக்கிறோம், வருடா வருடம் நம்ம அதை கேட்கிறோம். நமக்கு மட்டும் மாற்றம் இல்லை. அன்றைக்கு இருந்த அண்ணன் தான் இன்னைக்கும், அன்றைக்கு இருந்த யோசியா தான் இன்றைக்கும், அன்றைக்கு இருந்த யோசேப்பு தான் இன்றைக்கும், அன்றைக்கு இருந்த பவுல் தான் இன்றைக்கும். அதுதானே? என் பேர் மட்டும் சொல்லலை. என் பேர் யாராவது இருந்தேன்னு சொன்னாக்கா பிரைஸ் தி லார்ட். நமக்கு மாற்றம் ஏற்பட்டு இருக்கா? நமக்குள்ளே சோதிக்க வேண்டிய நிலம், சோதனைப்படுத்த வேண்டிய நேரம். அவர் என்னை மறக்கவில்லை என்று சொன்னால் நான் அவரை மறந்திருப்பேனா? ஏதேனும் நேரத்திலேயே மறந்து விட்டிருக்கிறதா என்பதையே நமக்குள்ளவே சோதித்தறிய வேண்டும். அந்த சோதித்தறிய வேண்டிய காலம்தான் வரப்போகின்ற தவக்காலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். அதே போல மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலேயே 17ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17. அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவரில் நான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவரே என் அன்பான மகன் என்றார், பிரியமான மகன் என்றார். யோசேப்பையும் யாக்கோபு அப்படித்தான் சொன்னார். அவரை காணாம போன நேரத்திலேயே அந்த பெற்றோர்களிடத்தில், அந்த சகோதரரிடத்தில் கேட்ட பொழுது எங்களுக்கு தெரியவில்லை. பேதுரு சொல்லலையா? பேதுரு சொல்லலையா? சொன்னாரா? அந்த சகோதரர்கள் சொன்னது போலவே இந்த சகோதரனும் சொல்லவில்லையா? தன் கூடவே 3 ஆண்டுகள் உண்டு உறங்கி அற்புதங்களும் அடையாளங்களும் பார்த்தவர், 5000 பேருக்கு உணவை கொடுத்தவர், 4000 பேருக்கு உணவை கொடுத்தவர், கடல் மீது நடந்து வந்தவர், தொழுநோயாளியை குணப்படுத்தினவர், பார்வையை கொடுத்தவர், முடவனை நடக்க வைத்தவர், எல்லாம் பார்த்தவர். அந்த பேதுரு என்ன சொன்னார்? தெரியாது தெரியாது. அதை விட கேவலம் நாம இருக்கோமா? நான் சொல்லுவேன், தலை போனாலும் சரி அவரை தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். சொல்லுவீங்களா? இங்கே சுட்டு தள்ளினாலும் அவரை தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பேதுரு, உனக்காகவே நான் உயிரே உயிரே, தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க, அவருக்காக உயிரே கொடுப்பேன் என்று சொன்னவர் கை சுத்தமா எனக்கு தெரியாது. அது சொல்லாதிருக்கிறவங்க பேர் பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் நற்செய்தியிலேயே 9வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏன் இது குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்ன இந்த 2 வசனத்தின் மூலமாக தேவன் நேரடியாக சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு மேகம் வந்து
மேகத்தில் இருந்து அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவருக்கு செவி கொடுங்கள். இதுதான் இன்று நம்மோடு சொல்லுகிறார். மறவாமல், நான் உன்னை மறப்ப இல்லை, நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை. ஆனால் என் நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவே வந்தார் அல்லவா, உனக்காக செய்திகள் கொடுத்தார் அல்லவா, உனக்காக மடிந்தார் அல்லவா, அவருடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடு. எத்தனை பேர்? எத்தனை பேருக்கு காது இருக்கு? எல்லாருக்கும் காது இருக்கா? எத்தனை காது இருக்கு? எத்தனை காது? 2 காது. எதுக்கு 2 காது? அவரை தான் கேட்கணும். எதுக்கு 2 காது கொடுத்தான்? எதுக்கு 2 காது கொடுத்தான்? 2 காது வழி கேட்கணுமா? அப்ப 2 வாய் கொடுத்துருக்கணுமல்ல. ஒன்று திட்டத்துக்கு ஒரு வாயும், ஒன்று போற்றுவதற்கு ஒரு வாயும் கொடுத்துருக்கணுமா வேண்டாமா? 2 கண்ணு கொடுத்துருக்கு, 2 காது கொடுத்துருக்கு, 2 மூக்கு கொடுத்துருக்கு. யாருக்கும் பேர் சொல்ல முடியாது, தெரியாது. என்னம்மா? இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடணும், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடணும், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடணும். நான் இப்படி திரும்பி சொன்னால் இந்த காதில் வாங்கிக்கணும், அந்த காதில் விட்டுறணும். இப்படி திரும்பி சொன்னால் இந்த காதில் வாங்கிக்கணும், அந்த காதில் விட்டுறணும். அப்படியா? ஒன்று கேட்கிற காதும் ஒன்று கேட்காத காதும். நல்லது கேட்கும், நல்லது கேட்கும். அப்ப இந்த காது கேட்கிற காது, ரைட்? காதுல யாரும் பிடிக்க வேண்டாம், நான் தான் பிடிச்சி வச்சிருக்கிறேன். நீங்க ஏன் பிடிக்கிறீங்க? நல்லது எதுவோ அது நம் காது வழியாக கேட்கணும். 2வது காது கேட்காத காது. நீங்க சொன்னது நான் கேட்கலன்றேன். வீட்டில் கேட்பாங்க இல்லையா, ஏண்டி நான் இவ்வளோ கத்தி பேசுறேன், உனக்கு காதில் விடலையா? யார் சொல்றது? யார் சொல்றது? ஆமா, உங்களுக்கு இழிச்ச வாங்க ஒரு பெரிய அம்மா பெரிய அப்பாவும் இருக்கும், வேற யாரும் கிடையாது. வீட்டுக்காரன் சொல்ல மாட்டாங்க. இப்போ எனக்கு வீட்டுக்காரனோட வந்திருப்பாங்கல்ல, வீட்டுக்காரனோட வந்திருப்பாங்க. அப்போ வீட்டுக்காரன் சொல்றேன்னு சொல்லிவிடுவாங்களா? நான் வீட்டுக்காரன் சொன்னா சொல்லிவிட. வீட்டுக்காரன் சொல்ற, ஏண்டி செவிடு, உனக்கு எவ்வளவு நேரம் சொல்றேன், நான் காதுல கேட்கல இருக்கா இல்லையா? நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க, ஆனா வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. பாக்கி எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. பாருங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் ஓடிக்கொண்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பொறாமையின் மூலமாகவே யோசேப்புக்கு அந்த வினை செய்திருந்தால் இயேசுவுக்கும் அதே பொருந்தும். பொறாமையின் காரணமாக இயேசு சொந்த கிராமத்துக்கு சென்ற பொழுது என்ன சொன்னார்? தச்சன் மகன் அல்ல, மேரியினுட மகன் அல்ல, யோசேப்பினுட மகன் அல்ல அப்படின்றான். அவர் தச்சன் மகனா? இல்லை. வாசிச்சு பார்ப்போமா? யோவான் 1:11. யோவான் 1:11. அவர் தமக்குரியவிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதானே? யாரிடத்தில் அவர் வந்தார்? இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரே சொந்த ஜனம். அவர் எந்த வகுப்பை சேர்ந்தவர்? யூதா குலத்தை சேர்ந்தவர். அந்த யூதா குலம் அவரை ஏற்றுக்கொண்டாரா? யகூதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. யகூதர்களும் பரிசேயர்களும் சதுசேயரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. சொந்தக்காரும் பெந்தக்காரும்
ஏற்றுக்கொள்ளவில்லை, உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னது போலவே யோசேப்பே எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாரோ அதே போலவே சொந்த ஜனம் இயேசு கிறிஸ்துவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சொந்த ஜனமும் இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் அறையும் 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 என்று சொன்னார். ஆனால் யோசேப்பு சிறையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கனவுகளுக்கு விளக்கத்தை கொடுத்து அவன் சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிறையில் விடுவிக்கப்படுவதற்காக அல்ல, தன்னைத்தானே பலி கொடுத்து தன்னைத்தானே முழுமையாகவே அர்ப்பணம் செய்து தகப்பனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவருடைய வார்த்தையின் வழியாகவே தன்னுயிரையே மதிக்காமலேயே நமக்காகவே தானமாக கொடுத்தார். ஆமென். அவருடைய பலி மூலமாகவே நாம் மீட்கப்படுகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அடுத்த வாசிக்கிற பாருங்களும் ஏசாயா 49 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தமாக படிங்க. Praise the Lord. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை, இப்படி யாராவது சொல்லுவாங்களா? எந்த தாயாவது மறப்பேனா? இப்ப பத்திரிகையிலெல்லாம் செய்திகள் வருது, பெற்ற குழந்தையே கிணத்துக்குள்ள தள்ளி தலையணை முகத்தில் வைத்து அமுக்கி பிறந்த உடனேயே. அதெல்லாம் ஒரு தாயாக நினைக்க முடியுமா? நினைக்க முடியுமா? அவர்களுக்குள்ளவே பேய் புகுந்திருக்கும், பிசாசு புகுந்திருக்கும். யூதாசுக்கு சற்று காலம் வரையிலேயும் அவரில் இருந்தது, அவியால் நடத்தப்பட்டார். ஆனால் அவர் தீய சிந்தனைகளினாலேயே அந்த யூதாசுக்குள்ளவையும் பிசாசு புகுந்ததாகவே வாசிக்கிறோம். அதே போலவே அந்த தாய்மார்களும். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தாய் உன்னை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும். எத்தனை பேர் இது சொல்ல முடியும்? பெற்ற தாய் என்னை மறந்தாலும் என் ஆண்டவர் என்னை மறப்பதில்லை, என்னை மறக்க மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். இது நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் சொல்ல முடியுமா? மௌனமா இருக்குல்ல? மௌனம் சம்மதம் எடுத்துக்கலாமா? அப்போ பொண்ணு பார்க்க வர்றாங்க, மாப்பிள்ளை வந்திருக்கிறாங்க, சம்மதம் கேட்குறாங்க, கீழே பார்த்து பெருவிரல் போட்டு எழுதி கொண்டு இருந்தால் சம்மதம். அப்படி தானே அந்த காலம்? இந்த காலத்திலேயே எவ்வளோ சம்பளம் வாங்குற? எவ்வளோ சம்பளம் வாங்குற? 40,000. 40,000. நான் எவ்வளோ வாங்குறேன் தெரியுமா? 90,000. எனக்கு லாய்க்கப்படாது, போ. யாரை பார்த்து சொல்கிறோம்? நான் பொய் சொல்லலை, நான் பொய் சொல்லலை. நான் ஒரு இடத்துக்கு ஒரு பையனை அழைச்சிட்டு போனேன் பொண்ணு பார்க்கறதுக்காக. நான் எங்கேயுமே அந்த மாதிரி பண்ணினது கிடையாது. நல்ல பையன், கல் குடிக்க மாட்டான், சாராயம் குடிக்க மாட்டான், பிராண்டி குடிக்க மாட்டான், விஸ்கி குடிக்க மாட்டான். இப்போ ஏதாவது சொல்லிட்டேன்னா, குடிக்க மாட்டேன்னு சொன்னானாக்கா நீங்கள் விளக்கம் கேட்பாங்க. எதை குடிக்க மாட்டான் அப்படின்னு கேட்டோன்னா இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். கள்ள சாராயம் கூட சொல்லிவிட்டேன். நான் பீடி பிடிக்க மாட்டேன், சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், கஞ்சா பிடிக்க மாட்டான். வேற எதுனா இருக்கா? எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சது கற்றுக்கலாம். அப்படி நல்ல ஒரு பையன், கிடைக்கிற காசு அப்படியே அம்மா கையிலே கொண்டு கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? ஒரு சினிமாவுக்கு போக மாட்டான், சூதாட மாட்டான், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட மாட்டான். அம்மா கொடுக்குற தோசை, அம்மா கொடுக்குற இட்லி அதான் சாப்பிடுவான்.
ஏமா தினமும் இட்லின்னு கேட்க மாட்டான், ஏமா தினமும் தோசைன்னு கேட்க மாட்டான். நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு Praise the Lord. நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு அது அமிர்த மாதிரி. என்னது? அமிர்த மாதிரியா? பிரியமானவரே, அந்த வீட்டுக்குள்ள நான் போய் உட்கார்ந்தோம். வந்தாங்க அவங்க அம்மா, அவங்க அப்பா, நான் கொண்டு போனேன் அந்த அம்மா, அவங்க அப்பா, அந்த வேற யாரும் இல்லை, நாங்கள் தாங்க 3-4 பேர் தான் போனோம். அவங்க சொன்னாங்க, மகளை வர சொல்லுங்க பிரதர், தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னா. ஒன்றும் நான் தப்பாக நினைக்கல, நீங்கள் வர சொல்லிட்டீங்க, வந்தேன். கூட்டிகிட்டு வர சொன்னேன், கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு நல்ல மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா. அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் இவர் மௌனமாக எல்லாமே உட்கார்ந்து கை கட்டி உட்கார்ந்துருந்தார். கை கட்டி உட்காந்துருக்காரு யார்? இந்த மாப்பிள்ளை. அங்கே போயும் கை கட்டி உட்காந்துருக்காரு. நான் நினச்சேன், கையாவது இழும்புடா, நல்ல நல்ல வாம்பளையாக உட்காரு அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் மனசு வரல. அது வேற சொல்லிவிட்டு எதனா மம்புல மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் அந்த பொண்ணு வந்துருச்சு. அந்த பொண்ணு வந்து நின்னாங்க, பார்த்தாங்க. பார்த்த பிறகு என்ன, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறோம். எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க? இவ்வளோ காலம் வேலை பார்க்குறோம். எவ்வளோ சம்பளம்? சம்பளம் 40,000. அப்புறம் சில்லற அந்த ஓவர் டைம் அதெல்லாம் கிடச்சி அது ஒரு 10,000 15,000 கிடைக்கும். நான் எவ்வளோ வாங்குறேன் தெரியுமா? எனக்கு தெரியாது. 90,000. எழுந்துருன்றா. அவன் எழுந்தான், புறப்படு. என்னை பார்த்து, ஏன் பிரதர் இவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் கண்ணீரோடு வந்துட்டேன். கடந்த 8 வருஷமா அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை அமையவே இல்லை. கடந்த 8 ஆண்டுகளாகவே அநேகம் பிள்ளைகள் வந்து பொண்ணு பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு அமையவில்லை. காரணம் அவளுடைய அகங்காரம், ஆணவம். 8 ஆண்டுகளாக இன்னும் கல்யாணம் முடியல. வயசு எவ்வளோ தெரியுமா? 38. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? பிரியமானவரே, கடவுளுடைய முன்னிலையிலே அகங்காரிகளாக இருக்கக்கூடாது, ஆணவக்காரராக இருக்கக்கூடாது. தாழ்ந்த மனப்பான்மை இருக்கணும். தாழ்ந்தவர்களாக யோசேப்பு போலவே இருக்கணும். கடவுளுக்குரியவராக இருக்கணும். இயேசுவை போல இருக்கணும். அந்த தகப்பனுக்குரிய மகனாகவே இருக்கணும். அப்பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அப்போதான் கடவுள் நம்மை நினைத்து பார்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வகுப்பினுடைய அடுத்த பகுதி அடுத்த நாள். பிரைஸ் தி லார்ட்.